அடுத்தது அவர் என்ன வாதத்தை முன்வைக்கிறார் சொன்னா, இமாம்களுடைய அறிவை விட ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு 2 எழுத்து அறிஞர் பிஜே அவர்களுடைய அறிவை தான் இவங்க கண்மூடித்தனமா பின்பற்றாங்க. ஒரு இளைஞர் கூட்டம் இவர்கள் தௌஹீத் என்று சொல்லிக் கொள்வார்கள். பிஜே அவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்வாங்க. இதுதானே வழிகேடு, இந்த தக்லீது தானே நாங்க வேண்டான்றோம் என்ற மாதிரி பல விமர்சனங்களை முன்வைக்கிறார். இது சம்பந்தமா அவர் என்னென்ன சொல்கிறார் என்பதை கேளுங்க. சிலர் கண்மூடித்தனமா இந்த மௌலவி சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கணும், கண்மூடித்தனமா சில இளைஞர்கள் அவருக்கு பின்னால போறாங்க. எல்லா விஷயத்திலையும் 100க்கு 100 இவர் சொன்னா சரின்னு அந்த கண்மூடித்தனமான தக்லீது தான் ஹதீஸ் மறுப்பு கொள்கை வழிகட்ட கொள்கைக்குள்ள அதிகமான இளைஞர்கள் குர்ஆன் சுன்னா தௌஹீத்னு பேசுற பல பேர் அதுக்குள்ள போறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. ஆனா இன்று இளைஞர்களை பொறுத்தவரையில இன்று தௌஹீத் என்ற பேர்ல கண்மூடித்தனமாக ஒரு மௌலவியை பின்பற்றி அவர் அதாவது மறைமுகமாக இந்த நூற்றாண்டுல வாழ்ற ஒரு பெரிய முஜ்தஹித் அல்லது முஜத்தித் என்று சொல்லி பார்க்கிற அளவுக்கு அது சொல்லாட்டியும் அதுதான் நடக்குது. அப்ப அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான தக்லீத் வழிகேடு இன்றைக்கு ஊடுருவி இருக்குது. சும்மா நம்ம நினைச்ச அடிப்படையில ஹதீஸ்ல மறுத்து ஹதீஸ்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான புகாரில முஸ்லிம் வரக்கூடிய சஹீஹான செய்திகளை, அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து இன்று வரை பல ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் சரி என்று கண்ட, அதாவது அவர்கள் அதாவது 1-2-10 பேரு கூட இது இப்படி பிளண்டு பார்க்காம ஒட்டுமொத்த சமூகமுமே சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்ட செய்திகளை எல்லாம் நாங்க ஒரு சிலருக்காக அல்லது ஒரு மௌலவிக்காக அல்லது ஒரு ஜமாத்துக்காக நாங்க அப்படி மறுப்போமாக இருந்தால் அது எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்பதை நாம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை விட, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை விட, முஸஅப் இப்னு உமைரை விட, முஆத் இப்னு ஜபலை விட, உபய் இப்னு கஅபை விட ரலியல்லாஹு அஜ்மஈன், அதே மாதிரி இமாம் ஷாஃபிஈ, மாலிக், அஹ்மத், இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூதை விட நேத்து முந்தானத்து இந்தியாவுல தமிழ்நாட்டுல பிறந்தவர் அறிவு தான் எங்களுக்கு பெருசு நினைக்கிறவங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு நிலையில இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஜாகிலியத்துல இருக்கிறாங்க. நேத்து முந்தானத்து தமிழ்நாட்டுல ஒருவர் உருவாகி சூனியம் என்று ஒன்றில்லை, இப்ப பின்னுக்கு ஆட்டுக்குட்டிகள் மாதிரி கொஞ்சம் பேர் போயிட்டு சூனியம் ஒன்று ஒன்றில்லை, கண்ணூர் ஒன்று இல்லை, கண்ணூர் ஒன்றில்லை. அப்ப எனவே அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு வரும். அப்ப எனவே அப்படி ஒன்று இல்லை, அப்படி என்ன அவர் சொல்ல 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 இப்ப ரைட், இப்ப அவர் மட்டும்தான் இப்ப குர்ஆன் ஹதீஸுக்கு முழு சொந்தக்காரர் என்று நம்பிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு அதாவது வேற அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, விளக்கங்கள் என்ன இருக்குது, ஒரு சஹீஹ் புகாரிக்கு விளக்கம் இருக்குதா, அந்த புத்தகம் என்ன சொல்லுது, ஃபத்துல் பாரி என்ன சொல்லுது, இப்னு ரஜப் ஃபத்துல் பாரி என்ன சொல்லுது, ஃபத்துல் பாரி இப்னு ஹஜர் ஃபத்துல் பாரி என்ன சொல்லுது, உம்தத்துல் காரி அல்லாமா ஐனி உம்தத்துல் காரி என்ன சொல்லுது, இர்ஷாதுஸ் சாரி கஸ்தலானி இர்ஷாதுஸ் சாரி என்ன சொல்லுது, இப்படி கொஞ்சமாவது பெரட்டி பார்த்தா ஒரு 10 அறிஞர்கள் ஹதீஸ்ல விளக்கங்கள் விளங்கும். அப்படி இல்லாம இவர் அதாவது இந்த சொல்லுவாங்க என்னன்னா, தவளை இல்லாத கிணத்துக்கு பேத்த குஞ்சு அமீர் சாப்னு சொல்லுவாங்க. தவளை இல்லாட்டி கிணத்துல பேத்த குஞ்சு அமீர் சாப். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இவரை பார்த்து 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 இவர் சத்தியத்தை சொல்றாரு நினைச்சு வழிகேட்டுக்குள்ள போயிட்டு ஷாஃபியை விட்டுட்டாங்க, அபு ஹனீஃபா விட்டுட்டாங்க, மாலிக்கை விட்டாங்க, அஹ்மதை விட்டாங்க. இப்ப இவர்கிட்ட தொங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சொன்னால் சரி, குர்ஆனை யோசிக்கிறதும் இல்ல, ஹதீஸை படிக்கிறதும் இல்ல, முற்றுமுழுதான தக்லீத். இது மிகப்பெரிய வழிகேடு. ஹதீஸ் மறுப்பு கொள்கை என்பது ஒரு குஃப்ரை நோக்கி மக்களை கொண்டு போறது. அன்பிற்குரியவர்களே, தௌஹீத் ஜமாத்தாக செயல்படக்கூடிய நாங்கள் ஒருபோதும் அறிஞர் பிஜே அவர்களை தக்லீத் செய்யவில்லை, தக்லீத் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அறிஞர் பிஜேயாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எவராக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு கருத்தை முன்வைத்தால் அது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இருந்தால் தலைக்கு மேல வைத்து ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றா நாங்க குர்ஆனும் ஹதீஸும் என்ற வஹீக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர ஒரு தனிப்பட்ட நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அல்ல. அறிஞர் பிஜே ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னா அவர் அதுக்கு முன்வைக்கக்கூடிய குர்ஆன் வசனம் என்ன, ஹதீஸ் என்ன என்றதை ஆய்வு செய்யாமல் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம், ஏற்றுக்கொண்டதும் இல்லை. அப்படி அவர் குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக ஒன்ற சொல்லி அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னா அதை சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். எதையாவது ஒன்றை காட்டி, இந்த பாருங்க குர்ஆனுக்கு மாற்றமாக பிஜே சொல்கிறார், ஹதீஸுக்கு மாற்றமாக பிஜே சொல்கிறார், அதையும் இந்த கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க என்றவர் சொல்வதாக இருந்தால் அதை எடுத்து காட்டணும். எடுத்து காட்டாம பொத்தம் பொதுவாக பேசினா என்ன அர்த்தம்? ஒரு அவதூறை சொல்றீங்கன்னு அர்த்தம். பொதுவாக இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன? ஃபபஷிர் இபாதி,
என்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நற்செய்தி சொல்லுங்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் சொல்லை செவிமடுப்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதிலே அழகானதை பின்பற்றுவார்கள். ஒரு சொல்லுல எது அழகானது என்றால் கவர்ச்சிகரமான வார்த்தை கிடையாது, அல்லது பேசக்கூடிய அந்த வார்த்தை ஜாலங்கள் அந்த நதி கிடையாது. ஆதாரத்தை பார்ப்பாங்க. அர்-ரஹ்மானுடைய அடியார்களாக இருந்தால், நல்லடியார்களாக இருந்தால், இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் யாரு சொன்னாலும் காது கொடுத்து கேட்கணும். முதலாவது கண்டிஷன், காது கொடுத்து கேட்கணும். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, சொல்பவருடைய சொல்லுக்கு நீங்க காது கொடுக்கணும். ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதுல அழகானது, ஆதாரம் உள்ளது. எதுக்கு தலீல் முன்வைக்கிறாங்களோ, எதுக்கு நஸ்ஸ முன்வைக்கிறாங்களோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அல்லாஹ் குர்ஆன்ல அழகான ஒரு அடிப்படையை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற நேரத்துல அதை அறிஞர் பிஜியுடைய விஷயத்துல நாங்க அப்ளை பண்ணுவோம், அல்லது வேறு அறிஞர்களுடைய விஷயத்துல அப்ளை பண்ணுவோம். யாரு குர்ஆன் சுன்னால இருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார், கேட்கப்படுகின்ற அனைத்து கேள்விகளுக்கும் யாரிடமிருந்து பதில் வருகிறது என்ற அடிப்படையில யார் ஒரு கருத்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்றதுல என்ன பிரச்சனை இருக்குது? மார்க்கத்துடைய வழிகாட்டல் அதுவாக இருக்கிறது. இப்ப குர்ஆனுக்கு ஒரு ஹதீஸ் முரண்பட்டால், அறிவிப்பாளர் வரிசையில் அது சிக்கத்தான ஒரு செய்தியாக இருந்தாலும், அதனுடைய நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டாலும், அதனுடைய மத்தின் குர்ஆனுடைய அடிப்படை கருத்துக்களோடு, கொள்கை கோட்பாடுகளோடு மோதுவதாக வருகிற ஒரு செய்தியை, ஒரு கருத்தை அறிஞர் பிஜே அவர்கள் முன்வைக்கிறார். இந்த கருத்தை நாங்களும் ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? இத நாங்க கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதாக முஃபாரிஸ் வசாதி அவர்கள் சொல்கிறீர்களே. இப்ப நான் அப்துல் ராசிக் பேசுறேன். நான் மദ്രസാக்கு மலைக்கு கூட ஒதுங்கினது இல்லை, எல்லாம் செல்ஃபா படிச்சதுதான். இப்ப நான் உங்களை விவாதத்துக்கு அழைக்கிறேன், என் முன்னாடி பேசுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து பிழையானது, குர்ஆன் அடிப்படைக்கு மாற்றமானது, நபி வழிக்கு மாற்றமானது. ஏன் முன்னாடி நிரூபிப்பதற்கு நீங்கள் ஏன் தயங்குறீங்க? உங்களை மட்டுமா கூப்பிடுறேன், எத்தனை சலஃப் அறிஞர்களை விவாதத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறேன். யாராவது பதிலளித்தார்களா? அரபு புலமையை காட்டுறதுக்காக வர்றீங்களே தவிர, அரபு மாமேதையா அவங்களை சித்தரிக்கிறீர்களே தவிர, என்னமோ வசனங்களை உங்களோட வெளிப்படுத்துறதுக்காக முயற்சி செய்றீங்களே தவிர, வாதத்துக்கு என்ன பதில்? என்னுடைய வாதத்துக்கு பதில் சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்றால், உங்களிடமிருந்து பதில் வரவில்லை என்றால், இது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமான போட்டியில நடக்கக்கூடிய தோல்வி என்பதை விளங்குதா இல்லையா? இப்ப நான் கூப்பிட்டனே, இதை நான் கண்மூடித்தனமாக பின்பற்றி இருந்தால், அறிஞர் பிஜே அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய வசனம் என்னது, ஹதீஸ் என்ன என்பதை நான் தெளிவில்லாமலேயே நான் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் தானே தக்லீதாகும். நாம் தெளிவாக விளங்கி படித்து ஆய்வு செய்து ஏற்றிருப்பதனால் தான் அந்த கருத்தை நிலைநிறுத்துவதற்கு நான் உங்களை அழைக்கின்றேன். ஏன் வரமாட்டேன்றீங்க? ஏன் பின்வாங்குறீங்க? இது நமக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட குரோதமோ பகையோ ஒரு வெறுப்போ அல்ல. இது மார்க்க ரீதியான ஒரு விஷயம், ஒரு அக்கீதா சார்ந்த விஷயம். இதிலே ஒரு முடிவெடுத்தே ஆக வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய மறுமையும் என்னுடைய மறுமையும் பாதுகாக்கப்படும் என்று இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்களை கூப்பிட்டா ஏன் வரமாட்டேன்றீங்க? நீங்க வர்றீங்களா? ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்வோமா? விவாதத்தை நடத்துவோமா? பேஸ்புக்ல நடத்தணுமா? டிக்டாக்ல நடத்தணுமா? பகிரங்க மேடையில நடத்தணுமா? எங்க நடத்தணும் சொல்லுங்க. ஒப்பந்தத்தை போட்டு அதே இடத்துல விவாதத்தை நடத்தணுமா? எவருடைய துணையும் இல்லை, அல்லாஹ்வுடைய துணையை தவிர வேறு எவருடைய துணையும் இல்லாமல் நான் விவாத காலத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? கருத்தை யாரு சொன்னாலும் கேட்கலாம், ஆனா அதை தெளிவா விளங்கி ஏற்றுக்கொண்டிருந்தால் அது தக்லீத் அல்ல. இப்ப நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? நீங்க உங்க பேச்சிலே தெளிவா சொல்றீங்க, ஒரு இடத்துல குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும், குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் புரிந்து கொண்ட அந்த அடிப்படையில் புரிந்து கொண்ட தெளிவான பாதையில் பயணிக்கணும் என்றீங்க. கேளுங்க, நீங்க சொல்றதே கேளுங்க. குர்ஆன் சுன்னா பின்பற்றணும், குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள் புரிந்து கொண்ட அந்த அடிப்படையில புரிந்து தெளிவான பாதையில பயணிக்கணும். அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும், சஹாபாக்கள் புரிந்து கொண்ட விதத்துல. அப்ப உங்க சலஃபு தக்லீதா இல்லையா? இப்ப நீங்க மட்டும் யாரையாவது ஒருத்தரை தக்லீத் செஞ்சா அவங்க எப்படி புரிஞ்சு கொண்டாங்க? அந்த புரிதலை தாண்ட மாட்டோம், அந்த கோடை மீற மாட்டோம், அந்த வரம்பை தாண்ட மாட்டோம் என்று நீங்க உங்களோட அறிவை மட்டுப்படுத்திக் கொள்றீங்களே, இதுவல்லவா தக்லீது? சஹாபாக்களை தக்லீத் செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கும் போது நாங்க எப்படி தக்லீத்வாதிகளை நீங்க எங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கலாம்? சஹாபாக்கள் செய்தாலும் குர்ஆன் சுன்னாவில் இருந்து செய்தால்தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம். இமாம்கள் செய்தாலும் குர்ஆன் சுன்னாவில் இருந்து சொன்னதை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம். நீங்க சஹாபாக்கள் சொன்னா அதுக்கு மாற்றமான புரிதலுக்கு போகவே மாட்டேன்றீங்க. அப்ப இதுதானே தெளிவான பிரகடனம், தக்லீதின் பிரகடனம். அதை நீங்கள் தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
இப்ப சஹாபாக்கள் புரிஞ்சு கொண்ட எல்லா விஷயமும் குர்ஆன் சுன்னாக்கு உட்பட்டு தான் புரிந்திருக்கிறார்களா? குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக, இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமாக சஹாபாக்கள் புரிந்து கொண்டதே இல்லையா? எல்லாத்தையும் சஹாபாக்கள் சரியாத்தான் புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்று உங்களுக்கு உத்தரவாதம் தர முடியுமா? உத்தரவாதம் தர முடியாது. ஏனென்றால் குர்ஆன் சுன்னாட அடிப்படைக்கு மாற்றமாக சஹாபாக்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்குது. ஆனா இவர் என்ன கேட்கிறாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸை விட, அப்துல்லா இப்னு மஸ்ஊதை விட, முஸாப் இப்னு உமைரை விட, முஆத் இப்னு ஜபலை விட, உபை இப்னு கஅபை விட ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களை விட பிஜேக்கு விளங்குமா என்று கேட்கிறார். இப்ப நீங்க கேட்ட ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு அப்பாஸை விட எங்களுக்கு விளங்குமான்னு கேட்கிறீங்களே, இப்ப பாருங்க 53வது அத்தியாயத்துல 11வது வசனம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், மா கதபல் ஃபுஆது மா ரஆ. 11வது வசனத்துல அவருடைய உள்ளம் அவர் கண்டதில் பொய் உரைக்கவில்லை. அஃபதுமாருனஹு அலா மா யரா, அவர் கண்டதை பற்றி நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? வலக்கது ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா, மீண்டும் ஒரு முறை அவரை தெள்ளத் தெளிவாக அவர் பார்த்தார் என்று குர்ஆன்ல அல்லாஹ் 53வது அத்தியாயத்துல 11வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற நேரத்துல சஹீஹ் முஸ்லிம்ல 284வது ஹதீஸ்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அத்தா இப்னு அபீ ரபாஹ் என்பவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இப்னு அப்பாஸின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து வரக்கூடிய செய்தி கால அவர் என்ன சொன்னார்? ரஆஉ பிகல்பிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறைவனை அகத்தால் பார்த்தார்கள், இறைவனை உள்ளத்தால் பார்த்தார்கள். அல்லாஹ் தஆலா இங்கே மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அவர் கண்டதை பற்றி அவருடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை என்ற வசனத்துக்கு விளக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இறைவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உள்ளத்தால் பார்த்தார்கள் என்று விளக்கம் சொல்கிறார்களே, இந்த விளக்கத்தை முஃபாரிஸ் வசாதி அவர்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? சலஃபுகள் ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லாஹ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தால் பார்த்தார்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல சலஃபுகளுடைய அகீதாவா? விளக்கம் தருவீர்களா? அடுத்ததாக இதே போன்ற ஒரு செய்தி வருகிறது சஹீஹ் முஸ்லிம்ல 285வது செய்தி. இதே வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா கதபல் ஃபுஆது மா ரஆ வலகத் ரஆஉ நஸ்லத்தன் உக்ரா என்பதுல விளக்கம் என்ன தெரியுமா? قال இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரஆஉ பிஃபுஆதிஹி மர்ரத்தைன், தனது இறைவனை அகத்தால் 2 தடவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய விஷயம், அல்லாஹ்வுடைய விஷயத்துல சஹாபாக்களுடைய கருத்து அப்படியே ஏற்றுக்கொள்ளும் என்றுதான் சலஃபு கொள்கையே. அந்த கொள்கையிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னா, இதுதான் சஹாபாக்களுடைய விளக்கங்களில் ஏற்படக்கூடிய ஒரு வரையறை, ஒரு வரம்பு. சஹாபாக்களுடைய விளக்கத்திலும் ஒரு வரம்பு உள்ளது, ஒரு வரையறை உள்ளது. இப்படியும் ஏற்படும் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான். அதை தாண்டி சஹாபாக்கள் புரிஞ்சு கொண்ட மாதிரி புரிஞ்சுக்கணும், அதை தாண்டி போகவே மாட்டோம் என்று சொல்கிறீர்களே, இப்போது சொல்லுங்கள், நீங்கள் தக்லீத்வாதிகளா இல்லையா? ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? லா யுத்ரிகுல் அப்சார், அவனை பார்வைகள் அடையாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அவன்தான் பார்வைகளை அடைகிறான். 6வது அத்தியாயத்துல 100 வசனத்துல அல்லாஹ் தெளிவா சொல்கிறான், அல்லாஹ்வை எந்த பார்வையும் அடையாது, அகப்பார்வையும் அடையாது, வெளிப்பார்வையும் அடையாது. எந்த பார்வையும் அல்லாஹ்வை அடைய முடியாது. அல்லாஹ் தான் பார்வைகளை அடைகிறான் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக நபித்தோழர்கள் புரிந்திருக்கிறார்கள். இப்ப எப்படி அந்த புரிதல் மட்டும் நிற்கும் என்று நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்ல இதுல அவங்களோட சொன்னனால ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று என்ன அர்த்தம்? யாரு சொன்னாலும் சரியானதை ஏற்றுக்கொள்வோம், யாரு சொன்னாலும் பிழையா சொன்ன ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எது நிலைப்பாடோ அதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கும் நிலைப்பாடு, அதுதான் இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுக்கும் நிலைப்பாடு, அதுதான் நவீன கால அறிஞர்களுக்கும் நிலைப்பாடு, அதுதான் அறிஞர் பிஜே அவர்களுக்கும் நம்முடைய நிலைப்பாடு. இது எப்படி தக்லீதாகும்? அப்ப நீங்க மட்டும் கண்மூடித்தனமாக சஹாபாக்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்ற நிலைப்பாடை சொல்லுவீங்க, அவன் நடைமுறைப்படுத்தும்போது ஒவ்வொன்றா தெரிவு செஞ்சு எடுப்பீங்க. நாங்க ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் சுன்னால ஆய்வு செஞ்சு முடிவு செஞ்சா அது பிழை என்பீர்கள், அதை தக்லீத் என்பீர்கள். இது முரண்பாடு இல்லையா? சிந்திக்க வேண்டும். இது மாத்திரமில்லை அன்பிற்குரியவர்களே, சில விஷயங்களை நபித்தோழர்களே சொல்லுவாங்க, குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுவாங்க. ஆனா அவங்க சொல்ற சட்டத்துக்கும் அந்த குர்ஆன் வசனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காத சில செய்திகளும் வரும். அவர்களும் மனிதர்கள் தானே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பை கவனியுங்கள். இமாமுக்கு பின்னால் நிற்பவர்கள் தொழும்போது சூரத்துல் ஃபாத்தியாவை ஓத வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அப்ப என்ன கேட்கப்படுகிறது? மன் ஸல்லா ஸலாத்தன் லம் யக்ரா ஃபியா உம்மில் குர்ஆன் ஃபஹிய ஹிதாஜுன் ஸலாசன் கைரு தமாமின். யார் ஒருவர் இமாமுக்கு பின்பு நின்று வணங்குகிறாரோ அவர் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதாமல் தொழுகின்ற தொழுபவருடைய நிலை குறையுள்ள ஒரு தொழுகையாகும், அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தொழுகையாகும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நேரத்துல ஃபக்கீல நீ அபீ ஹுரைரத, அபூ ஹுரைரா அவர்களிடம் இது சொல்லப்படுகிறது. இன்னா நகூலு வரா அல் இமாம், நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம். ஃபகால இக்ரா பிஹா ஃபீ நஃப்ஸிக, நீங்கள் உங்களுடைய மனதிலே அதை ஓதிக்கொள்ளுங்கள். தாபியங்கள் ஒரு சாரார் கேட்கிறாங்க, நாங்கள் இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகிறோம், இப்ப நாங்க சூரத்துல் ஃபாத்தியா ஓதணுமா என்று கேட்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, ஃபகால இக்ரா பிஹா ஃபீ நஃப்ஸிக, உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். சரி, உள்ளத்துல ஓதிக்கொள்ள சொல்றாரே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நாங்க இப்படித்தான் உள்ளத்துல ஓதி வந்தோம் என்று ஏதாவது ஆதாரம் காட்டுவாரான்னு பார்த்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஃபைன்னி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை காதால் கேட்டேன். என்ன சொன்னாங்களாம்? قال الله تعالى قسمت الصلاة بيني وبين عبدي نصفين, எனது அடியார் தொழுகையில் சூரா ஃபாத்தியாவை ஓதும் போது நான் அதை இரண்டாக பிரித்துக் கொள்கிறேன். வலி அப்தி மா ஸஅல, அப்போது என்னுடைய எதை கேட்டாலும் அவனுக்கு நான் அதை வழங்குவேன். ஃபைதா காலல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எனது அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னால் காலல்லாஹு தஆலா, இறைவன் சொல்வான், ஹமிதனி அப்தி, அவன் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்தான். வைதா கால ரஹ்மானிர் ரஹீம், அவன் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லும் போது காலல்லாஹு தஆலா ஹஸ்னா அலைய அப்தி, எனது அடியான் என்னை வர்ணிக்க வேண்டிய விதத்தில் வர்ணித்து விட்டான். வைதா கால மாலிக் யௌமித்தீன், எனது அடியான் மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லும் போது கால மஜ்ஜதனி அப்தி, எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தி விட்டான். வகால மர்ரத்தன் ஃபவ்வல இலைய அப்தி, சில சந்தர்ப்பங்களை அவர் சொல்வாராம், எனது அடியான் அவனுடைய காரியங்களை என்னிடம் ஒப்படைக்க வேண்டிய விதத்தில் ஒப்படைத்து விட்டான். ஃபைதா கால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அவன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லும்போது கால ஹாதா பைனி வ பைன அப்தி, இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கு மத்தியிலே உள்ள உடன்படிக்கை. வலி அப்தி மா ஸஅல, எனது அடியான் கேட்பது அவனுக்கு கிடைக்கும். வைதா கால இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், இந்த வசனங்களை சொல்லும்போது கால ஹாதா லி அப்தி, இது என்னுடைய அடியானுக்குரியது. வலி அப்தி மா ஸஅல, எனது அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 655வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? இதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? இமாமுக்கு பின்னாடி நாங்க இருந்து தொழுறோமே, அப்ப நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. ஃபாத்தியா அப்பயும் ஓதணுமான்னு கேட்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற, ஆமா நீங்க ஓதணும் என்றாரு. ஓதணும் என்று சொன்னவரு அதுக்கு ஆதாரம் என்ன சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஓத சொன்னாங்க, அல்லது ரசூலை நாம் பின்னாடி இருந்து ஓதுறதை அங்கீகரித்தாங்க, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வார்த்தை ஏதாவது செய்தியை சொல்லணுமா இல்லையா? இப்படி சொல்லாம சூரா ஃபாத்தியாவில் உள்ள சிறப்பை சொல்கிறார். சூரா ஃபாத்தியாவில் உள்ள சிறப்புக்கும் ஒரு இமாமுக்கு பின்னாடி இருந்த ஒருவர் அல்ஹம்து சூராவை ஓத வேண்டும் என்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இப்படியும் நபித்தோழர்கள் சில செய்திகளை அறிவித்திருப்பார்கள், சில சட்டங்களை விளங்கி இருப்பார்கள். அவர்கள் விளங்கி வைத்த சட்டத்துக்கு ஆதாரம் என்ற பெயர்ல வேற ஏதோ ஒரு ஆதாரத்தை முன்வைப்பார்கள். முஃபாரிஸ் ரஷாதி அவர்களிடம் இமாமுக்கு பின்னாடி சூரா ஃபாத்தியா ஓத வேண்டுமா என்று நான் கேள்வி கேட்கும் பொழுது முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் குண்டக மண்டக இது போன்ற ஒரு ஹதீஸை விளக்கமாக சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவர் முக்காட போட்டி மூளையும் போத்தி கொண்டுட்டாரு என்று சொல்வார்களா இல்லையா? அப்ப இது ஒரு பதில் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சஹாபாக்களோட விஷயத்துல கூட சில விஷயங்கள் அவர்களுக்கும் புரியாத இடங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இதுதானே அடிப்படை இஸ்லாத்துல. இப்ப இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நசாய், இமாம் இப்னு மாஜா, இமாம் அபூ தாவூத் இவர்களை விட பிஜேக்கு விளக்கம் வந்துருச்சா என்று கேட்கிறீர்களே, ஏன் இவர்களை விட மற்றவனுக்கு விளக்கம் வரக்கூடாதா? வந்தால் மார்க்க ரீதியாக தப்பா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹிடைய அறிவை விட வேற யாருக்கும் அறிவு வரக்கூடாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹிடைய அறிவை விட வேற யாருக்கும் அறிவு வரக்கூடாது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹிடைய அறிவை விட வேற யாருக்குமே அறிவு வரக்கூடாது. அவங்களை விட குறைவான அறிவுதான் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடம் நிர்பந்திக்கிறீர்களோ? அல்லாஹ் நாடினால் யாருக்கும் ஞானத்தை தாராளமா வழங்குவான். ஹிக்மத் மையஷா,
அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஞானத்தை வழங்குவான். உமை யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய கைரன் கசீரா. யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டதோ அவர்களுக்கு அதிகமான நன்மை கிடைத்து விட்டது. இதுதான் அடிப்படை. யாருக்கு அதிகமான ஞானம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப ஞானம் என்பது அல்லாஹ் நாடி வழங்குறது. இன்னாருக்கு தான் வழங்குவேன், இன்னாருக்கு வழங்க மாட்டேன் என்று அதை அல்லாஹ் தான் தீர்மானிக்கணும். அல்லாஹ் ஒரு காலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஞானத்தை வழங்குவான் என்று எங்கேயும் அல்லாஹ் அதை மட்டுப்படுத்தவில்லை. அப்ப மற்ற முஸ்லிம் அறிஞர்களை விட பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் கூட அதிகமாக விளங்குவதற்கு மார்க்கத்தில வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா? இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்ற சமூகத்தை சிறந்த சமூகமாக எதில் சொன்னார்கள்? கைருக்கும் கர்ணி, தலைமுறையினர்களில் சிறந்தவர்கள் நீங்களே. சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அதுக்கு அடுத்த தலைமுறையினர், பிறகு அதுக்கு அடுத்த தலைமுறையினர் சிறந்தவர்கள் என்றார்கள். சிறந்தவர்கள் என்றால் அவர்களுக்குத்தான் ஞானத்தில் சிறந்தவர்கள் என்று அர்த்தமா, அல்லது நற்குணத்தில் சிறந்தவர்கள் என்று அர்த்தமா? அந்த ஹதீஸ் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன பஅதகும் கௌமன் யஹூனூன் வலா யூதமனூன். உங்களுக்கு பிறகு ஒரு காலத்தார் வருவார்கள், அவர்கள் நாணயமாக நடக்க மாட்டார்கள், மோசடி செய்வார்கள். அவர்கள் சாட்சியம் அளிப்பார்கள், சாட்சியம் அளிப்பதற்காக அவர்கள் அழிக்கப்படாத நிலையிலும். அதே போன்று வயந்திரோன், அவர்கள் நேர்ச்சை செய்வார்கள், வலாயஃபூன், அதை நிறைவேற்ற மாட்டார்கள். வயல்ஹரு ஃபீஹிமுஸ் சிமனு, அவர்களிடம் பகட்டு வெளிப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரில 2651வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில 3 காலத்தவர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள் நேர்மையால் சிறந்தவர்கள் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அறிவால் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அவர் நேர்மையால், நேர்ச்சைகளை நிறைவேற்றுவதால், தக்வாவால் நம்மை விட சிறந்தவர்களாக முன் சென்ற சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள் கண்டிப்பாக திகழ்வார்கள். அவர்களுடைய இறையச்சத்தோடு நமக்கு போட்டி போட முடியாது, அவர்களுடைய தர்மத்தோடு நமக்கு போட்டி போட முடியாது, அவர்களுடைய நாணயத்தோடு நமக்கு போட்டி போட முடியாது. ஆனால் மார்க்க கல்வியை பொறுத்தவரையில் பிறகு வரக்கூடியவர்கள் அதிகமாக விளங்கக்கூடும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஃபருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமிஹின். யாரு எடுத்து சொல்கிறார்களோ அவர்களை விட எடுத்து சொல்லப்படுபவர்கள் அதனை நன்கு விளங்கி அதை பேணி பாதுகாக்க கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில 1741வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விளங்குவதில், ஒரு செய்தியை பேணி பாதுகாப்பதில், அதை ஆய்வு செய்வதில் பின்னாடி வரக்கூடியவர்கள் அதிகமாக விளங்குவதற்குரிய வாசல் வாய்ப்பு இருக்கிறது என்பது அல்லாஹ்வின் தூதருடைய நபிமொழி. முஃபாரிஸ் ரஸாதியுடைய நிலைப்பாடு, சலஃபுகளுடைய நிலைப்பாடு, சஹாபாக்களை தாண்டி, தாபீன்கள், தபா தாபீன்களை தாண்டி, இமாம்களை தாண்டி வேற யாருக்கும் எதுவும் விளங்காது. அல்லாஹ்வுக்கு மாற்றமாகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாகவும் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கிறீர்கள். இன்று மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்குரிய சாதனங்கள் நிறைய இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் ஒரு அறிஞர் அவருக்கு கிடைக்கிற செய்தியை வைத்து அவர் அதை மனனம் செய்து அதை புத்தகமாக எழுதி அதை அவர் 10 மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மாணவர்கள் அதை பிரதி எடுத்துக் கொண்டால் தான் அந்த செய்தி அடுத்த தலைமுறைக்கு வரும். இப்படி ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு செய்தி தனக்கு கிடைத்ததை வைத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லா செய்தியும் ஒரே இடத்துல, ஒரே நிமிஷத்துல, ஒரே பட்டனை அழுத்தி உடனே ஒரே திரையில வந்து சேர்க்கக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் அன்று மார்க்க அறிஞர்கள் ஹதீஸ்களை தேடி ஆராய்ந்து விளக்கம் சொல்வதற்கு பதிலாக அதிகமான அளவில் ஹதீஸ்களை ஆராய்ந்து விளக்கம் சொல்வதற்குரிய வாய்ப்புகளும் வசதிகளும் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு அதிகமாக விளக்கம் சொல்ல முடியும். அவர்கள் இந்த காலத்தில் வாழ்ந்தால் நம்மை விட அறிவால் உச்சாணி கொண்டை அவர்கள் தொட்டிருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தொழில்நுட்ப வசதி அவர்களுக்கு எட்டவில்லை. அவர்களுடைய காலகட்டத்தில் எது கிடைச்சிச்சோ, எது தொழில்நுட்பமோ, எது பாதுகாப்பு வழிமுறையோ, எது புத்தக வழிமுறையோ அதை வைத்து அவர்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி அவர்கள் தகவல்களை திரட்டினார்கள், ஆய்வு செய்தார்கள், பதிவு செய்தார்கள். ஆனால் நமக்கு அதிகமான அளவில் தகவல்களை ஆய்வு செய்து பதிவு செய்வதற்கு வழி இருப்பதனால நமக்கு நிறைய செய்திகளை ஒரே இடத்துல எடை போட்டு சரிப்பில கண்டு வரலாறுகளை ஆய்வு செய்து ஒரு செய்தியினுடைய இறுதி முடிவை அறிவிப்பதற்குரிய அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காலத்தால் சில விஷயங்களுக்கு பதில் வரும். அந்த நிலைப்பாடு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காலத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கார். நமக்கு பிறகு வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல இன்னும் பல ஆய்வுகள், இன்னும் பல அறிஞர்கள் நம்மை விட அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் வரக்கூடும். நாம் தான் அறிவால் சிறந்தவர்கள் என்று மார்த்தட்டி கொண்டு அறிவை மட்டுப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது. சில கேள்விகள் வரும். நவீன காலத்துல பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திப்போம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற நபி தோழர்களிடம் கேள்வியா கேட்டா அது அப்படி நடக்கிறதுக்கே வாய்ப்பில்லை என்று சொல்லிடுவாங்க.
கடல்கள் சங்கமிப்பது சம்பந்தமாக குர்ஆன் பேசும். மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான். ரெண்டு கடல்கள் ஒன்றோடொன்று சங்கமிக்கின்றன. இரண்டுக்கு நடுவில் கண்ணிற்கு தென்படாத ஒரு திரை இருக்கிறது. அந்த திரை என்ன? அது எங்கே இருக்கிறது? அந்த ரெண்டு கடல் எங்க? அது எப்படி? என்ன? இந்த விளக்கம் இன்று நமக்கு சொல்ல முடியும். கருவறை வளர்ச்சி சம்பந்தமாக குர்ஆன் சொல்லும். லுத்ஃபாவை பத்தி சொல்லும், அலக்காவை பத்தி சொல்லும், முல்காவை பத்தி சொல்லும், உடலுக்கு சதை ஆடையாக அணிவிக்கப்படுகின்ற செய்தியை சொல்லும். இது இன்று எம்பியாலஜி ஊடாக, கரு சம்பந்தப்பட்ட விஞ்ஞான அறிவியல் ஊடாக நமக்கு துல்லியமாக அதை ஆராய்ந்து படம் பிடித்து அந்த ஆதாரங்களை திரட்டி குர்ஆன் வசனத்தை நிறுவ முடியும். அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு முடியாது. இந்த அறிவியல் வளர்ச்சி இருக்கவில்லை, தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இருக்கவில்லை, விஞ்ஞானத்தின் வளர்ச்சி இருக்கவில்லை. சந்திர மண்டலத்துக்கு செல்பவன் கூட, விண்வெளியில் இருப்பவன் கூட எவ்வாறு கிப்லாவை முன்னோக்க வேண்டும், நபித்தோழர்களுடைய காலத்தில் இருந்தவர்களுக்கு அதை சிந்திக்க முடியாது. தாபியன்கள், தபா தாபியன்களுடைய, இமாம்களுடைய காலத்தில் இருந்தவர்களுக்கு சிந்திக்க முடியாது. இன்று சிந்திக்கலாம். நமக்கு அதை இன்று விளங்கி மார்க்க அறிவுகளை சொல்லலாம். சேர்க்கை முறையில் கருத்தரிப்பது சம்பந்தமாக அன்றைய நபித்தோழர்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு முடியாது. இன்று நமக்கு அதற்கு விளக்கம் சொல்ல முடியும். காரணம் தொழில்நுட்பம், வசதி, வாய்ப்பு, அதை சார்ந்த அனைத்து வசதிகளும் நம் முன்னாடி இருப்பதனால் அதற்கு நம்மால் பதில் சொல்ல முடியும். இதை நீங்க சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திக்க வேண்டும். அப்ப நாம் சந்திக்கின்ற எந்த கடினமான நவீன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மூளையை கசக்கி பிழிஞ்சி ஆராய்ந்து பார்த்தால் குர்ஆன் சொன்ன அடிப்படையிலே அதற்கான பதில்களை நமக்கு சொல்ல முடியும். சஹாபாக்கள் இந்த காலத்தில் வாழ்ந்தால் நம்மை விட திறம்பட அதை செய்வார்கள். சஹாபாக்களுக்கு பிறகு தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள் இந்த காலத்தில் அவர்கள் உயிருடன் வாழ்ந்தார்கள். நம்மை விட தியாகத்தோடு, இரையச்சத்தோடு, மிகப்பெரிய அறிவோடு அந்த காரியத்தை செய்ய முடியும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்க இந்த காலத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு காலத்துக்கு மட்டும் அறிவை அடகு வைக்க சொல்றீங்களே. ஒரு இடத்துல சொல்றாரு இவங்க சொந்த புத்தியை வச்சு சிந்திக்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு இந்த பிஜே இந்த கூட்டம் தக்லீத் செய்யறாங்க. முதல்ல அப்படி பிஜே தக்லீத்வாதி இல்லைன்னு ஒத்துக்கொண்டீங்க. பிஜே யாரையும் தக்லீத் செய்யவில்லை. ஆனால் முஃபாரிஸ் வசாதி உட்பட சலஃபுகள் அனைவரும் சலஃபு தக்லீத்வாதிகள் என்பதை ஒப்புக்கொண்டாங்க. ஏன்னா சலஃபுகள் எதை சொன்னாலும் அவங்க அப்படியே கேட்பாங்களாம். அவங்க யார் எந்த கருத்தை சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்குமா. அப்ப அறிஞர் பிடி அவர்களுடைய கருத்துக்களை அவரை சார்ந்தவர்கள் சொல்லும் பொழுது அது தக்லீதான். ஒரு கருத்தை குர்ஆன் சொன்னாலிருந்து எடுத்து ஆராய்ந்து ஆதாரங்களையும் வாதங்களையும் திரட்டி ஆராய்ந்து சொன்னால் எப்படி தக்லீதாகும்? இதை புரியாமல் தனக்கு என் கொண்டு வரும் பொழுது அதை தன்னளவில் நியாயப்படுத்தி பேசுகிறார். பிறர் அதை செய்யும் போது அதை தக்லீத் என்று குறை சொல்கிறார். இது தனக்கு தானே முரண்படும் முஃபாரிஸ் வசாதியின் பட்டமான வெளிப்படையான நிலை என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம்.